ஏன் ஜூஸ் டம்ளரை பிடுங்கின சத்யா? இந்த அக்கிரமம் வேற எந்த வீட்லயும் நடக்காது அர்ஜுன். இவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சும் இவங்க 2 பேருமே பிளான் பண்ணி அவங்களுக்கு பப்பாளி ஜூஸ் குடுக்கறாங்க. பப்பாளி ஜூஸ் கொடுத்தா என்ன தப்பு? புரியாம பேசாத அர்ஜுன். அது குழந்தை உயிருக்கே ஆபத்து. கர்ப்பம் கலைஞ்சிரும். ஓ மை காட். ஏய், இப்ப யாரு பப்பாளி ஜூஸ் கொடுத்தா? நீ எப்ப அத பார்த்த? அம்மா, நம்ம மேல எப்படி அபாண்டமா பழி போடுறா பாருமா. அப்ப இது பப்பாளி ஜூஸ் இல்லையா? இத கொடுத்து குழந்தைய ஏதோ பண்ண பார்த்த. சுபத்ரா, சத்யா சொல்றதெல்லாம் உண்மையா? என்னத்த ஏன் இப்படி பண்றீங்க? ஸ்ருதி, நீயுமா? ச்சே, நான் இதை உங்க இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. மாமா, அவ பொய் சொல்றா. அவரை நீங்க முதல்ல நம்பாதீங்க. சத்யா, என்ன கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம பேசுற? நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தவதான். நானும் ஒரு தாய் தான். நான் இப்படி பண்ணுவேனா? அனாவசியமா ஒரு பொண்ணோட கர்ப்பத்தை கலைப்பனா? ஐயோ அப்பா, அதெல்லாம் நினைச்சாலே அப்படியே ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. நான் ஆதாரத்தோட கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். தேவி கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சுதான் உங்க பொண்ணு பப்பாளி ஜூஸ் குடுத்திருக்கா. ஒடலங்கா, முதல்ல இது பப்பாளி ஜூஸ்னு உனக்கு யாரு சொன்னாங்க? என்ன முழிக்கிற? இது ஒண்ணு பப்பாளி ஜூஸ் கிடையாது. இது கிர்னி பழ ஜூஸ். இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவாங்களே, என்னடி பேர் அது? மஸ்கு மலன்மா. மஸ்கோ புஸ்கோ அந்த ஜூஸ் தான் இது. ஐயோ, இத நம்பலனா யாராவது வாங்கி தான் குடிங்களேன். தள்ளுங்க, குடு. ஆமா சத்யா, இது மஸ்க் மெலான் ஜூஸ் தான். போதுமா? இப்ப என்ன சொல்ற? எதுக்குங்க என்னையும் என் அம்மாவை பத்தி இப்படி தப்பா பேசுறீங்க? நல்லதுக்கும் நல்லவங்களுக்கும் இப்ப காலமே இல்லடி. இப்படிதான் தப்பா பேசுவாங்க. அர்ஜுன், இது மஸ்க் மெலன் தானா? நீயே குடிச்சு பாரு சத்யா. குடி. ஆமா, இது கிர்னி பழம்தான். பாத்தீங்களா நீ இவளோட கெட்ட புத்திய? கொஞ்சம் கூட கூசாம அப்படியே எங்க மேலேயே பழிய தூக்கி போட்டா பாருங்க. இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் பிளானோ? என்ன சத்யா இதெல்லாம்? எதுக்கு இப்ப சுபத்ரா ஸ்ருதி மேல அனாவசியமா பழி போடுற? எதுக்கு நல்லது செய்ய வந்த இவங்களை தப்பா பேசுற? இல்லத்த, அது பப்பாளி ஜூஸ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இத நைஸா எப்படியாவது அந்த தேவி கிட்ட கொடுத்து குடிக்க வச்சு. என்ன இப்ப எதுக்கு முழிக்கிற? பதில் சொல்லு. சத்யா, உனக்கு என்ன ஆச்சு? அர்ஜுன். இல்ல அண்ணி, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சத்யா, இங்க பாரு, நாங்க இங்க யாருமே தேவிய கொடுமைப்படுத்தல. அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. இந்த வீட்ல எல்லாமே சரியா நியாயமா தான் நடக்குது. உன் பார்வைதான் தப்பா இருக்கு. முதல்ல உன் பார்வைய மாத்து. ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். யாரும் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க ப்ளீஸ். அர்ஜுன். பேசாம வா சத்யா, வா. பாருங்க அண்ணி, என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? நான் சரி சரி, பிரச்சனையை முடிங்க. தேவி, வா போலாம். மா, சத்யாக்கு சரியா வச்ச மணி ஒரு ஆப்பு. ஏய், அவ ஒட்டு கேக்குறான்றத தெரிஞ்சுக்கிட்டுதான் இத பப்பாளி ஜூஸ்னு நான் சொன்னேன். அவளே தானா வசமா வந்து நம்ம வலையில விழுந்துட்டா. இனிமே ஒவ்வொரு அடியா அவளை அடிச்சு அவளை இந்த வீட்டை விட்டே துரத்துறேன் பாரு. சத்யா, உட்கார். ஏன்? எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. முதல்ல நீ உட்கார்.
அர்ஜுன், இப்ப எதுக்கு கதவை சாத்துறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அர்ஜுன், எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் பார்வதி அம்மா பாத்துப்பாங்க, நீ பேசாம இரு. சரி சத்யா, என்னதான் ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி கேக்குறீங்க? எதுக்கு இப்ப அத்தை மேல, ஸ்ருதி மேல, அம்மா மேல எல்லாம் வீண் பழி போட்டுக்கிட்டு இருக்க? நான் யார் மேலயும் வீண் பழி போடல. அது பப்பாளி ஜூஸ்னு நினைச்சேன். அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. யார் பேசிக்கிட்டாங்க? விடு அர்ஜுன், சொன்னா நீ நம்பவா போற? சத்யா, நீயா ஏதாவது ஏன் கற்பனை பண்ணிக்கிற? நானும் குடிச்சு பார்த்தேன், நீயும் குடிச்சு பார்த்த. அது கிருணி பழ ஜூஸ் தான். நான் என்ன சொன்னாலும் நீ இப்ப கேட்க போறதே இல்ல அர்ஜுன். நீ நியாயமா சொன்னா நான் கேட்பேன். ஆனா இங்க யாரும் தேவி அண்ணியோட கர்ப்பத்தை கலைக்கணும்னு நினைக்கல, பிளானும் போடல. அது உன் கற்பனை. ஏன் சத்யா எல்லாரையும் தப்பானவங்களா நினைக்கிறேன் தான் எனக்கு புரியல. ஆமா, உனக்கு புரியவே புரியாது. சரி, அது என்ன தேவி அண்ணி மேல உனக்கு அவ்வளோ அக்கறை? அவங்கள நீ ஏற்காடுல போலீஸ் ஸ்டேஷன்ல தானே முத தடவை பார்த்த? ஆமா. அப்புறம் ஏன் உனக்கு அவங்க மேல அவ்வளோ அக்கறை? அபிய விட நீ தான் அவங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்க. அது தேவி அண்ணி உனக்கு முன்னாடியே பழக்கமா? உங்களுக்கு தான் தெரியுமே அர்ஜுன். ஏன் இப்படி அனாவசியமா சந்தேகப்படுறீங்க? நீங்களும் நானும் அவங்கள ஒன்னாதானே ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோம். ஆனா எனக்கு அப்படி தோண மாட்டேங்குது. நீ அவங்க மேல ஓவரா அக்கறையா இருக்க. உண்மைதான். ஒரு பொண்ணு வயித்துல புள்ளையோட கழுத்துல தாலி இல்லாம இந்த சமுதாயத்துல போராடிட்டு இருக்கா. அவ கதைய கேக்குறதுக்கு மனசுக்கு கஷ்டமா உருக்கமா இருந்துச்சு. நீங்க ஆம்பளைங்க, அவ்வளவு சீக்கிரமா மனசு இலக மாட்டீங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. ஒரு பொண்ணோட மனவேதனை, வலி இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். அவ்வளவுதானா? நிஜமா இதுதான் காரணமா? நீங்க சொல்லுங்க. இந்த வீட்ல நான் யார் மேலதான் அக்கறையா இல்ல? உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க மாமா, அத்தை, ஸ்ருதி, நீங்க, அபிமாமா, யார் மேல எனக்கு அக்கறை இல்ல? தேவி அக்கா மேல ஆரம்பத்துல பச்சாதாபமும் பரிதாபமும் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அவங்க உன் அண்ணனை லவ் பண்ண பொண்ணு, இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க மேல பாசம் வந்துச்சு. இது தப்பா? இது ஒரு குத்தம்னு நீங்க என் மேல குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. சத்யா, ப்ளீஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உன் பாசம், அன்பு எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது சத்யா. ஆனா அனாவசியமான உன் சந்தேகம், கிருணி பழ ஜூஸ அத்தை பாசமா கொடுத்தா கூட அது கர்ப்பத்தை கலைக்கிற பப்பாளி ஜூஸ்ன்னு நினைக்கிறது, தேவி அண்ணி இங்க வந்தா அம்மா அவங்கள ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறது, இதுதான் எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. அதுக்கு எல்லாத்தையும் நீ திருத்திக்கிட்டா இந்த வீட்ல சந்தோஷம், நிம்மதி, அமைதி இன்னும் நல்லாவே இருக்கும். அனாவசியமா உனக்கு மத்தவங்க கிட்ட கெட்ட பேரும் கிடைக்காது. அர்ஜுன், இப்ப நான் பேசலாமா? கூடாது, ப்ளீஸ்.